அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், அந்த கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். இப்போ நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சில பேரண்ட்ஸ் காமனாக கேட்ட தகவல்கள், பெரும்பாலான பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்க போகிறோம். வெதர் இட் மே பி ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2 ஆர் ரவுண்ட் 3 ஆர் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், வாட் எவர் த கவுன்சிலிங், உங்களுக்கு சீட்டுங்கிறது கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணிடுறீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சீட்டுங்கிறது அலோகேட் ஆகிருது. அப்போ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்டு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்னா என்ன, ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எல்லாருக்குமான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறீங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து மொத்தம் 3 நாட்கள் வந்து டைம் தருவாங்க. இந்த 3ஆவது நாள் ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ 3ஆவது நாள் ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஃபில் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணின சாய்ஸ்களோட அடிப்படை, உங்களுடைய ரேங்க்குகளோட அடிப்படை, நீங்கள் வாங்கின கட் ஆஃப் மதிப்போன அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் ஒரு கல்லூரி ப்ளஸ் அந்த கல்லூரியில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதை பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து தோராயமான ஒதுக்கீடு. அதாவது நம்ம வந்து ஒரு 50 சாய்ஸ் கேட்கலாம், 100 சாய்ஸ் கேட்கலாம், 500 சாய்ஸ் கேட்கலாம், 1000 சாய்ஸ் கூட ஃபில் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? நீங்கள் கேட்குற அத்தனை சாய்ஸ் கேட்டிங்கன்னா அத்தனை சாய்ஸையும் நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்குற எத்தனை சாய்ஸஸ் கேட்டிருந்தாலும் அதில் ஒரே ஒரு சாய்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் அப்பான் அவர் ரேங்க், கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அண்டு அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ், இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த 2 நாளைக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லலாம், இல்லை இதோட இன்னும் பெட்டரான ஆப்ஷன் போகலாம், இல்லை நான் இந்த கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போகலான்னு சொல்லி நிறைய ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு சீட்டு உறுதிங்கிறது கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. டென்டேட்டிவ்னா தோராயமாக தான் அலோகேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சீட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த சீட் அவைலபிளாக இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கிறீங்களா இல்லை வேண்டாமா? ஏன்னா நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அந்த சீட் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால், அதாவது நான் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா மட்டும்தான் வந்து எனக்கு இந்த சீட்டு உறுதிப்படுத்துகிறேன், அப்படி இல்லைன்னா இந்த சீட் எடுத்து நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்டு கிடச்சோடனே நம்ம 2 நாளைக்குள்ளே நீங்கள் சொல்கிற ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. அந்த 6 ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் இந்த சீட்டை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறத கொடுப்போம். வேண்டானா அக்செப்ட் அண்ட் டிக்ளைன்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றின விளக்கங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. ஓகே, இது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ இப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு நேரடியாக கல்லூரிகளுக்கு போயிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கல்லூரிகளுக்கு போகணும், கல்லூரியில் போய் நேரடியாக சேரணும், ப்ளஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ளே போகணும்னாலே உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட். ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு 2 நாள் டைம் தர்றாங்க. இந்த 2 நாள் டைமுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் கொடுத்து அதுக்கு அடுத்த நாள், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு 2 நாள் தருவாங்க. அடுத்து 3ஆவது நாள் உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கிடைச்ச சேம் கல்லூரி, சேம் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ என்னவாக மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி
அதுபோக நீங்கள் கல்லூரிக்கு கட்ட வேண்டிய கட்டணங்கள், கல்லூரிக்கு தேவையான ஆவணங்கள், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் போய் ஒரு 7 நாளைக்குள்ளே வந்து அந்த கல்லூரியில் வந்து பே பண்ணணும். அப்படி பே பண்ணுனா மட்டும்தான் சீட்டு உறுதி. இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு, அதனால் எனக்கு சீட்டு கன்ஃபார்ம், நான் பாட்டுக்கு ஜாலியாக 1 மந்த் உட்காரலாம்னா உட்கார முடியாது. அதுக்கு ஒரு 7 நாள் மட்டும் தான் டைம் தருவாங்க. அந்த வித்தின் 7 டேஸில் போய் நீங்கள் வந்து இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், உங்களுக்கு அலாட்டாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் கல்லூரிகளில். உங்களுக்கு எந்த கல்லூரியில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிருக்கோ அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டுங்கிறது உறுதி. ஸோ வெறும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமான ஒதுக்கீடு தான். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது என்றைக்கு நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டாக மாறுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது உறுதி. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டையும் ப்ராப்பராக வித்தின் 5 to 7 டேஸில் நீங்கள் போய் அந்த கல்லூரியில் சரண்டர் பண்ணி ஃபீஸ் சப்மிட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சீட்டுங்கிறது உறுதி. இந்த மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், டீட்டெயில்டான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.